வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3வது குறள், அதாவது 2வது அதிகாரம், வான் சிறப்பு அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கிற 3வது குறளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம துப்பார்க்கு துப்பாய் அப்படின்ற குறளை பார்த்தோம். இன்றைக்கி என்ன குறளை பார்க்கலான்றதை வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இந்த காணொலியை தொடங்கலாம். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் விண்ணுலகத்து உள்நின்று உதற்றும் பசி. இந்த குறளுக்கான பொருள் என்னன்றதை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கடல் நீர் சூழ்ந்த உலகமாய மழை நீர் பொய்த்து விட்டால் பசியின் கொடுமையை வாட்டி வதைக்கும். அதாவது இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னா, இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வறண்ட வானிலையோடு இருக்கிறோம். எப்போது 365 நாளும் நமக்கு வறண்ட வானிலை தான் இருக்குது, மழையே இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு மழை இருக்காது, மழை இல்லாதனால விளைச்சல் இருக்காது, விளைச்சல் இல்லாதனால நம்மளுக்கு சாப்பாடும் கிடையாது. ஸோ நம்ம பசி பட்டினியோடு இருக்கிறத இந்த ஒரு திருக்குறள் நமக்கு சுட்டி காட்டுறாது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம திருக்குறள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்றாட நம்மளோட லைஃப்பில் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் தான் எப்பவுமே. ஓகேவா? இந்த மாதிரி திருக்குறளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.